Hello students, a very warm welcome to A-Gate students. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th standard NCERT syllabus Biology first unit Diversities in the Living World அதோட first chapter The Living World அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட first topic What is living? Living means life. Unique complex organization of molecules that expresses itself through chemical reactions which lead to growth, development, reproduction, metabolism, adaptation, responsiveness. அதாவது unique complex organization of molecules வித்தியாசமான வேறுபட்ட complex organized molecules எல்லாமே சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு உயிரினத்தில் நடத்துறதன் மூலமாக வெளிப்படுற growth, development, reproduction, metabolism, adaptation, responsiveness, etc. இன்னும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் வச்சு தான் நம்ம that is living organism and this is non-living organism அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். Living organisms have definite shape and size. Living organismக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேப்பும் சைஸும் இருக்குது. All living things possess some unique characteristics that make them different from non-living things. எல்லா உயிரினத்துக்குமே சில குறிப்பிட்ட பண்புகள் இருக்குது. அந்த பண்புகள் தான் non-living thingsலேருந்து அதை வேறுபடுத்தி காட்டுது. அதை தான் இங்கே வாட் இஸ் லிவிங் அப்படின்ற டாப்பிக்கில் இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் growth. வாட் இஸ் லிவிங் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி growth. growth is a fundamental characteristics of all living organism. அதுதான் ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். growth is permanent and irreversible change in the size of a cell, an organ or whole organism. growth வந்து பெர்மனண்ட் நிரந்தரமானது, திரும்ப மாற்ற இயலாதது, அது திருப்பி பெற இயலாதது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கருவில் குழந்தையாக உருவாகி அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட்க்கு வந்து அடல்ட்ஹுட்க்கு வந்து ஓல்டேஜ் பீப்புளாக மாறுறோம் இல்லையா? அதுதான் எல்லா அனிமல்ஸ்லேயும் எல்லா விதமான உயிரினங்களையும் அதுதான் நடக்குது. ஆனால் ஒரு தடவை வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம அடல்ட்ஹுட்க்கு போய் சைல்ட்ஹுட்க்கு போய் பேபியாக நம்ம மாறுறது கிடையாது. அதோட மீனிங் தான் irreversible. growth is permanent. growth is a non-defining property of living things. என்னதான் growth ஒரு fundamental characteristics of all living organismமாக இருந்தாலும் இட்ஸ் a non-defining property. அதாவது இது இல்லாமையும் இருக்க முடியும் அப்படின்றது தான் non-defining அப்படின்னு சொல்கிறாங்க. non-living things also grow. non-living things also grow. அதாவது extrinsic. extrinsic means from outside. Example, mountains, crystals, sand mounds, etc. But growth is intrinsic, that means inside, in living organism. அதாவது non-living thingsல growth எப்படி இருக்குதுன்னா, accumulation of materials, formation of materials from outside. அதாவது அதோட growth வந்து வெளிப்பிரகாரமாக நடக்குது. அதனால தான் அது எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்கிறோம். பட் லிவிங் ஆர்கானிசமில் growth is intrinsic. உள்ள மாலிக்யூல்ஸ், அதுக்கப்புறம் மாலிக்யூல்ஸ்லேருந்து டிஷ்யூ செல், மாலிக்யூல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தான் ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கு மூலமாக நம்ம பாடியில் எல்லா டெவலப்மெண்ட்டும் உள்ள இன்ட்ரின்சிக்காக நடக்கிறது மூலமாக தான் growth-ஐ நம்ம பார்க்குறோம். அதனால தான் growth is from inside in living organism. growth occurs by cell division in unicellular and multicellular organism. all unicellular organism and all multicellular organism எல்லாத்துலேயுமே growth cell division மூலமாக தான் நடக்குது. in plants growth continues throughout life as they have meristematic areas where cell division occurs usually. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாகவும் இதை கேட்கக்கூடும். மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன், மெரிஸ்டமேட்டிக் அப்படின்ற ரீஜியன் நம்ம பிளான்ட் செல்ஸில் இருக்கிறதுனால தான் அதோட growth வந்து அதோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லுமே கண்டினியூ ஆகுது. பட் இன் அனிமல்ஸ் growth occurs up to a certain age. Afterwards cells
divide only to replace worn out and lost cells. ஆனால் அனிமல்ஸில் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் growth வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அது வரைக்கும் தான் நடக்கும். ஆனால் worn out செல்ஸையும் டேமேஜ்டு செல்ஸையும் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு growth நடக்குது. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அது நடக்கும். ஓகே, increase in mass and increase in number of individuals are twin characters of growth. மாஸும் இன்க்ரீஸ் ஆகணும், நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் twin characters of growth. Same time, increase in mass, increase in number of individuals are twin characteristics of growth. ஸோ இப்போ நம்ம growth பற்றி பார்த்துட்டோம். growth is a non-defining property. மறந்துடாதீங்க, growth is a non-defining property of all living organism. Multiple choice question. And then reproduction. Reproduction அப்படின்னா the ability of an organism to produce progeny or more or less similar. The ability of an organism to produce progeny more or less similar. Progeny-னா next generation வரதை தான் நம்ம progeny அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆர்கானிசம் கிட்டத்தட்ட தன்னை போலவே இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஓகே, reproduction also a fundamental characteristic of all living organisms. Okay, it distinguishes livings from non-livings. Reproduction distinguishes livings from non-living thingsல இருந்து டிஃபர் பண்ணி காட்டுறதுக்கு reproduction ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. It's non-essential for survival. But it's non-essential for survival. ஆனால் கண்டிப்பாக reproduction இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படின்றது இல்லை. அதனால தான் இட்ஸ் அ நான்-டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப். உயிர் வாழ்கிறதுக்கு ரீப்ரொடக்ஷன் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம்னா சில உயிரினங்களை வச்சு தான் சொல்கிறோம். ஆர்கானிசம்ஸ் லைக் முல்ஸ், ஒர்க்கர் பீஸ், இன்ஃபர்டைல் கப்புள்ஸ் டு நாட் ரீப்ரொடியூஸ். ஆனால் அவங்கெல்லாம் பட் அந்த உயிரினங்கள்லாம் உயிர் வாழ முடியும். இன்ஃபர்டைலாக இருக்கிற கப்புள்ஸ் கூட ரீப்ரொடக்ஷன் இல்லாட்டியும் கூட, அடுத்த குழந்தைகள் இல்லாட்டியும் கூட அவங்க உயிர் வாழ்ற முடியும். அதற்காகத்தான் ரீப்ரொடக்ஷன் ஒரு நான்-டிஃபைனிங் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். There are two types of reproduction. One is sexual and second one is asexual. Sexual mode of reproduction is common in higher organisms like plants and animals. It involves formation of gametes from two parents of opposite sexes but same species. என்ன சொல்லியிருக்காங்க புரியுதா? It involves formation of gametes from two parents of opposite sexes but same species. Formation of two parents of same species but opposite sexes. ரெண்டு பேரண்ட்ஸ்லேருந்து ஆப்போசிட் செக்ஸஸ் பேரண்ட்ஸ்லேருந்து கேமெட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பட் சேம் ஸ்பீசிஸ். Gametes fuse to form zygote. Zygote develops to form a new organism of same kind. Okay, இதுதான் sexual reproduction. Sexual reproduction is common in higher organisms like plants and animals. The next one is asexual reproduction. Asexual reproduction 4 types ஆ சொல்றாங்க. Budding, fragmentation, fission, regeneration. Okay, budding type of reproduction is common in yeasts and hydra. Okay, and then fragmentation type of reproduction is common in filamentous algae, fungus, bryophytes அந்த மாதிரி சொல்லலாம். இதில் parent body breaks up into 2 or more parts. அதுதான் fragmentation சொல்கிறோம். And next one is fission. Binary fission சொல்லுவோம்ல அது. Unicellular organisms like algae, bacteria or amoeba இதிலெல்லாம் binary fission நடக்கும். So for example, இப்போ எப்படி சொன்னால் இது எப்படி நடக்கும்னா parent body undergoes division to form 2 or more individuals. Okay, and then regeneration. Regeneration is common in flatworms, planaria சொல்லுவோம். அதில் தான் இது ஒரு லாஸ்ட் பாடி பார்ட்டை வந்து என்ன பண்ணுதா ரீஜென்ரேட் பண்ணுறதன் மூலமாக அதையே ஒரு ரீப்ரொடக்ஷனாக நம்ம சொல்கிறோம். ஸோ asexual reproduction is 4 types: budding, fragmentation, fission and regeneration. Sexual reproduction is common in higher organisms like plants and animals. இங்கே gametes ஃபார்ம் ஆகுது, 2 பேரண்ட்ஸ்டருந்து ஆப்போசிட் செக்ஸ் பட் சேம் ஸ்பீசிஸ். And the gametes fuse to form zygote and zygote develops to form a new organism of
same kind. That's called sexual reproduction. So reproduction is a non-defining property. மறந்துடாதீங்க. It's non-essential for survival. Next, metabolism. Metabolism means sum total of various biochemical reactions occurring in an organism is called metabolism. நம்ம பாடியில் எல்லா உயிரினங்கள்லையும் பல ஆயிரக்கணக்கான பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மெட்டபாலிசம் அக்கர்ஸ் இன் ஆல் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். எல்லா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லேயும் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்லேயும் மெட்டபாலிசம் கண்டிப்பாக நடக்கும். மெட்டபாலிசம் நடக்காமல் உயிர் வாழவே முடியாது. ஸோ இட்ஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். மெட்டபாலிசம் இல்லைன்னா இட்ஸ் அ நான் லிவிங் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஸோ மெட்டபாலிசம் கண்டிப்பாக உயிர் வாழ்கிறதுக்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். எந்த நான் லிவிங் ஆப்ஜெக்டும் க்ரோத் இருக்கலாம், ஆனால் அதில் மெட்டபாலிசம் கண்டிப்பாக இருக்காது. ரீப்ரொடக்ஷன் இருக்கும், லிவிங் ஆர்கானிசமில் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனால் அது நான் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். பட் மெட்டபாலிசம் இல்லைன்னா சர்வைவ் பண்ண முடியாது. மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அவுட் சைட் த பாடி இன் செல் ஃப்ரீ சிஸ்டம்ஸ். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை நம்ம செல் ஃப்ரீ சிஸ்டம் லேபில் அதில் நம்ம நடத்தி காட்டலாம். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. An isolated metabolic reaction outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. அப்படி டெஸ்ட் டியூப்பில் நடத்தப்படுற அந்த ரியாக்ஷன்லாம் லிவிங்கும் இல்லை நான் லிவிங், ஆனால் அது ஒரு லிவிங் ரியாக்ஷன். பட் அதை என்னன்னு சொல்லலாம், லிவிங் ரியாக்ஷன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, an isolated metabolic reaction outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. So மறந்துடாதீங்க, metabolism is a defining property of all living organism. Unicellular and multicellular organism எல்லாத்துலேயுமே metabolism நடக்கும். metabolism இல்லாமல் survival இருக்காது. Okay, metabolism is of two types, anabolism and catabolism. Both help organize molecules by freeing and capturing energy to keep the body running strong. இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நம்ம பாடியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுது. These phases of metabolism happens simultaneously. ஒன்று நடக்கிறதுனால இன்னொன்று நடக்குது. These phases of metabolism happens simultaneously. Simultaneous means anabolism நடக்கிறதுனா கண்டிப்பாக catabolism நடக்கும். That's called இந்த ரெண்டும் சேர்க்கிறது தான் மெட்டபாலிசம். ஓகே, தென் இப்போ anabolism. Anabolism, it's a branch of constructive metabolism. Constructive metabolism, construction, கட்டுது. Anabolism, constructive. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டு, constructive metabolism. It includes all the building up reactions. எல்லா building up reactionsம் நம்ம பாடியில் நடக்கிற நம்ம பாடியில் மட்டும் இல்லை, அனிமல்ஸ் எல்லா லிவிங் திங்ஸோட பாடியிலையும் நடக்கிற பில்டிங் அப் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே anabolism அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் சிம்பிள் மாலிகுல்ஸ் ஆர் பில்ட் அப் இன்டு லார்ஜர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ். ஸ்மால் சிம்பிள் மாலிகுல்ஸ், இங்கே ஸ்மால் சிம்பிள் மாலிகுல்ஸ் ஆர் பில்ட் அப் இன்டு லார்ஜர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் ஒன்றா ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் தான் anabolism, constructive metabolism. Energy is stored during anabolic reactions. Energy இங்கே சேமிக்கப்படுது. Energy is stored during anabolic reactions. It required for growth and maintenance. Anabolic reactions required for growth and maintenance. நம்ம உயிரினங்களோட வளர்ச்சிக்கும் அதோட மெயின்டெனன்ஸ்க்கும் anabolism கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், குளுக்கோனியோஜெனசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் இப்படியெல்லாம் சொல்லலாம். குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படின்னா கிட்னி லிவர் செல்ஸில் குளுக்கோஸ்